வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போகும் கதை அம்மா ஒரு கொலை செய்தாள். எழுதியவர் அம்பை அவர்கள். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அம்மா என்றதும் பளிச்சென்ற சில நிகழ்ச்சிகள் மட்டுமே நெஞ்சை குத்துகின்றன. அக்கா கல்யாணி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து கொண்டிருந்தாள். புரிந்து கொள்ளும் வயதில்லை எனக்கு. 4 வயது. விடிய காலையில் கண் விழிக்கிறேன். ஏதோ தமுக்கு மாதிரி சத்தம் கேட்கிறது. கதவருகே சென்று பார்க்கிறேன். கல்யாணியை பலகையில் உட்கார்த்தி இருக்கிறார்கள். எதிரே எவனோ கொத்து இலையோடு நிற்கிறான். ஊவென்று சில மாதங்கள் மட்டுமே சிரிப்பு காட்டிய தம்பி பாப்பா நான் இருந்த அறையிலேயே தொட்டிலில் இருக்கிறான். நீரஜாட்சி போய்கொண்டு வா என்கிறார்கள் யாரோ. நான் அம்மாவை பார்க்கிறேன். கருநீல புடவை நினைவில் இருக்கிறது. தலைமயிரை முடிந்து கொண்டிருக்கிறாள். என் அறையை ஒட்டிய சின்ன அறையில் அம்மா நுழைகிறாள். தலைப்பை நீக்குகிறாள். கையில் இருந்த சிறு கிண்ணியில் மெல்ல தன் மார்பிலிருந்து பால் எடுக்கிறாள். கண்களில் நீர் கொட்டுகிறது. விடிய காலை இருட்டோடு புதைக்கப்பட்டிருக்கும் தவளைக்கு அடியில் விறகு வைத்து வெந்நீர் காய்ச்ச அம்மா எழுந்திருக்கிறாள் தினமும். ஒரு நாள் நான் அவளை பார்க்கிறேன். அம்மாவின் தலைமயிர் முடிச்சவிழ்ந்து தொங்குகிறது. குந்தி உட்கார்ந்திருக்கிறாள் அம்மா. கூந்தல் பாதி கன்னத்திலும் பாதி காதின் மேலும் விரிந்து கிடக்கிறது. அடுப்பு பற்றி கொண்டதும் குனிந்து பார்த்த அம்மாவின் பாதி முகத்தில் தீயின் செம்மை வீசுகிறது. அன்று அம்மா சிவப்பு புடவை வேறு உடுத்திருக்கிறாள். உற்று பார்த்து கொண்டே இருக்கையில் டக்கென்று அவள் எழுந்து நிற்கிறாள். கூந்தல் முட்டு வரை தொங்குகிறது. விலகி இருந்த தலைப்பினூடே ஊக்குகள் அவிழ்ந்த ரவிக்கை அடியே பச்சை நரம்போடிய வெளேரென்ற மார்பகங்கள் தெரிகின்றன. எங்கிருந்தோ பறந்து வந்து அங்கே நின்ற அக்னியின் பெண்ணாய் அவள் தோன்றுகிறாள். அவள் அம்மாவா? அம்மாதானா? காளி, காளி மகா காளி, பத்ரகாளி, நமோஸ்துதே என்ற ஸ்லோகம் என் நினைவிற்கு வருகிறது. அம்மா. அம்மா தலையை திருப்பி பார்க்கிறாள். இங்கே என்ன செய்யறடி? பேச முடியவில்லை. உடம்பு வியர்க்கிறது. வீட்டில் ஹோமம் நடக்கிறது. அம்மாவின் உதட்டின் சிவப்பாலோ குங்குமத்தின் தீச்சன்யத்தாலோ கொழுந்து விட்டெறியும் ஜுவாலையின் பிம்பம் அவளாகப்படுகிறாள். அக்னியே ஸ்வாஹா என்று ஸ்வாஹாவை நீட்டி முழங்கி நெருப்பில் நெய்யை ஊற்றுகிறார்கள். அந்த ஸ்வாஹா வின் போது பார்வை நெருப்பின் மீதும் அம்மாவின் மீதும் போகிறது. எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுகிறாள் அம்மா. புடவையை தூக்கி செருகி இருக்கிறாள். வெளுப்பாய் வழவழவென்று துடை தெரிகிறது. குனிந்து நிமிரும் போது பச்சை நரம்போடுகிறது. அம்மா, நீ மாத்திர ஏமா இவ்வளவு வெளுப்பு? நான் ஏமா கருப்பு? சிரிப்பு. போடி, உன் அழகு யாருக்கு வரும்? நிகழ்ச்சிகளில் ஒரு சம்பந்தமும் இல்லை. அம்மா தான் அவற்றின் ராணி. அசுத்தங்களை எரித்து சுத்தரிக்கும் நெருப்பு அவள். ஒரு சிரிப்பில் மனதில் கோடானுகோடி அழகுகளை தோரணமாட வைப்பவள் அவள். சிருஷ்டிகர்த்தா. அவள் மடியில் தலை வைத்து படுக்கும்போது நீண்ட மெல்லிய தன்னென்ற விரல்களால் தடவி, உனக்கு டான்ஸ் கத்து தர போறேன், நல்ல வாகான உடம்பு என்றோ, என்ன அடர்த்தி அடி மயிறு என்றோ சர்வசாதாரணமான ஒன்றைதான் சொல்வாள். ஆனால் மனதில் குல் என்று எதுவோ மலரும். அம்மாவை பற்றிய இத்தகைய உணர்வுகளை அம்மாவே ஊட்டினாளா, நானே நினைத்தேனா தெரியவில்லை. என்னுள் பல அழகுகளுக்கு விதை ஊன்றிய போது தன்னுள் அவள் எதை ஸ்தாபித்து கொண்டாலோ தெரியவில்லை. அப்போது 13 வயது. பாவாடைகள் குட்டையாக போக ஆரம்பித்து விட்டன. அம்மா எல்லாவற்றையும் நீளமாக்குகிறாள். அம்மா மடியில் படுக்கும் மாலை வேளை ஒன்றில் எங்கோ படித்த வரிகள் திடீரென்று நினைவு வர அம்மாவை கேட்கிறேன். அம்மா, பருவம்னா என்னம்மா? மௌனம். நீண்ட நேர மௌனம். திடீரென்று சொல்கிறாள், நீ இப்படியே இருடி, பாவாடை அலைய விட்டுண்டு ஓடி ஆடிண்டு. சித்திப்பெண் ராதுவை பெண் பார்க்க வருகிறார்களாம். அம்மா போய்விடுகிறாள். அங்கே அந்த முக்கியமான நாளில் அம்மா இல்லை. கல்யாணிதான் தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து தலைமயிரை அலசி விடுகிறாள். குளியலறையின் ஜன்னல் வழியாக இருள் களையாத வானம் தெரிகிறது. கல்லூஸ், ரொம்ப சீக்கிரம் எழுப்பிட்டேடி, பட்டாசு சத்தமே கேட்கலையே இன்னும். உனக்கு எண்ணெய் தேய்ச்சி நானும் தேய்ச்சிக்க வேணாமா? வயசு 13 ஆறுது, எண்ணெய் தேய்ச்சிக்க வராது உனக்கு? குனிடி. கல்யாணுக்கு பொறுமை கிடையாது. தேங்காய் நாரை உரிப்பது போல் தலையை வலிக்க வலிக்க தேய்க்கிறாள் கல்யாணி. கத்தரிப்பு சாட்டின் துணியில் அம்மா எனக்கு பாவாடை தைத்திருக்கிறாள் அந்த தீபாவளிக்கு.
வழுக்கி கொண்டு தையல் மிஷினில் ஓடும் போதே மனம் ஆசைப்பட்டது. அந்த முறை அளவு எடுத்து பாவாடை தைத்தாள் அம்மா. அளவு எடுக்கணும் வாடி. ஒசந்து போயிட்ட நீ. அளவு எடுத்து விட்டு நிமிர்கிறாள். 2 இன்ச்சு பெருசா எடுத்து இந்த பொண்ணு. கத்தரிப்பு சாட்டின் பாவாடை மற்ற பாவாடைகள் மாதிரி குட்டையாக இருக்காது. வழுக்கி கொண்டு தரையை எட்டும். உழுக்கென்று எழுப்பி நிற்க வைத்து துவட்டுகிறாள் கல்யாணி. ஷிம்மீஸை மாட்டிக்கொண்டு பூஜை அறைக்கு ஓட்டம். பலகை மேல் அடுக்கியிருந்த புது துணிகளில் அப்பா என்னுடையதை தருகிறார். இந்தாடி கருப்பி. அப்பா அப்படிதான் கூப்பிடுவார். அப்பா அப்படி சொல்லும்போது சில சமயம் கூடத்தில் ஹா என்று தொங்கும் கண்ணாடி முன் நின்று கொண்டு பார்ப்பேன். அம்மா காதில் எத்தனை அழகு நீ என்று கிசுகிசுப்பதை போல் இருக்கும். சரளா வீட்டில் உள்ள கண்ணாடி பெட்டியில் உள்ள மீன் மாதிரி வழுக்கி கொண்டு போகிறது பாவாடை. வெல்வெட் சட்டை. பொட்டியிட்டு கொண்டு அப்பா முன் போகிறேன். அட பரவாயில்லையே என்கிறார் அப்பா. பட்டாசை எடுத்து முன்னறையில் வைத்துவிட்டு சண்பக மரத்தில் ஏற ஓடுகிறேன். நித்தியம் காலையில் சண்பக மரத்தில் ஏறி பூ பறிப்பது ஒரு வேலை. பூக்கூடையில் பூ நிரப்பி அம்மாவிடம் தந்தாள். கொள்ளை பூ என்று கண்களை விரித்து தன் விரல்களை அதில் அலைய விடுவாள். விரல்களே தெரியாது. சாட்டின் பாவாடை வழுக்குகிறது. உச்சாணி கொம்பில் ஏற முடியவில்லை. இருட்டு வேறு. இறங்கும் தருவாயில் படையரென்று வெடிக்கிறது யார் வீட்டிலோ ஒரு பட்டாஸ். உடம்பு நடுங்க மரத்திலிருந்து ஒரு குதி. வீட்டினுள் ஓட்டம். மூச்சு வாங்குகிறது. ஆசுவாசப்படுத்தி கொண்டு முன்னறைக்கு ஓடி என் பங்கு பட்டாசை வெடிக்கிறேன். அப்புறம்தான் பூக்குடலை நினைவு வருகிறது. விடிந்திருக்கிறது. பாவாடையை தூக்கி பிடித்தவாறே மரத்தின் அடியில் கிடந்த பூக்குடலையை எடுக்க குனிகிறேன். பூக்கள் சில சிதறியிருக்கின்றன. நன்றாக குனிந்து எடுக்கும் போது பாவாடை தரையில் விரிகிறது. புது பாவாடையில் அங்கும் இங்கும் கரைகள். மரம் ஏறியதாலோ? கல்லூஸ் என்று அழைத்தவாறே உள்ளே வந்து, பாவாடையெல்லாம் அழுக்காக்கிட்டேண்டி, அம்மா வைவாளா என்று கேட்டுக்கொண்டு பூக்குடலையுடன் அவள் முன் நிற்கிறேன். கல்யாணி ஒரு நிமிடம் வெறிக்க பார்த்துவிட்டு அப்பா என்று கூவிக்கொண்டே போகிறாள். கல்யாணியின் பார்வை பூக்குடலையை கூட வாங்காமல் அவள் உள்ளே ஓடியது எல்லாமாக மனதில் கம்பளி பூச்சி நெளிகிறது. சாட்டின் பாவாடையை பார்க்கிறேன். வெல்வெட் சட்டையை தடவி பார்க்கிறேன். ஒன்றுமாகவில்லையே. பகவானே, எனக்கு ஒன்றுமாகவில்லையே. என்னை நானே கேட்டுக்கொள்ளும் போதே தெரிகிறது ஏதோ ஆகிவிட்டதென்று. எங்கும் பட்டாசு ஒலிகள் கேட்டவா இருக்கின்றன. கையில் பிடித்த பூக்குடலையுடன் வேகமாக மூச்சு விட்டவாறு உடம்பு பதற உதடுகள் துடிக்க நிற்கிறேன். ஹோவென்று அழுகை வருகிறது. அம்மாவை பார்க்க வேண்டும். சின்னாளப்பட்டு உடுத்திய தோளில் தலையை அழுத்தி பதித்து கொள்ள வேண்டும். பயமா இருக்கே என்று வெட்கமில்லாமல் சொல்லி அழ வேண்டும். அம்மா தலையை தடவி தருவாள். என்னவோ ஆகிவிட்டதே பயங்கரமாக. முறுக்கு பிழிய வரும் மொட்டை பாட்டியை எங்கிருந்தோ கூட்டிக் கொண்டு வருகிறாள் கல்யாணி. பாட்டி அருகில் வந்தாள். என்னடிமா அழற? என்ன ஆயிடுத்து இப்போ? லோகத்துல இல்லாதது ஆயிடுத்தா? பாட்டி சொன்னது ஒன்றும் புரியவில்லை. உணர்வுதான் எதையோ புரிந்து கொண்டு பயத்தில் சில்லிட்டதை ஒழிய அறிவுக்கு ஒன்றும் எட்டவில்லை. மனதின் ஆழத்திலிருந்து ஆறாத தாகமாய் கிளம்பிய ஒரே ஒரு அழைப்பு, அம்மா. 5 வயதில் ஒரு முறை காணாமல் போய்விட்டதை மீண்டும் நினைக்கிறேன். பெரிய பூங்கா ஒன்றில் நீல் இருள் கவிவது தெரியாமல் நடக்கிறேன். திடீரென்று இருளும் மரங்களும் ஓசைகளும் அமைதியும் மனதில் பயத்தை உண்டாக்குகின்றன. அப்பாதான் தேடி பிடிக்கிறார். ஆனால் அம்மாவை பார்த்ததும் தான் அழுகை பீரிடுகிறது. அம்மா பக்கத்தில் போட்டுக்கொள்கிறாள். தடவி தருகிறாள். ஒன்றும் ஆகலையே, எல்லாம் சரியா போயிடுதே என்று மெல்ல பேசுகிறாள். சிவந்த உதடுகள் நெருப்பு கீற்றாய் ஜுவலிக்க தன் முகத்தை என் முகத்தின் மீது வைக்கிறாள். இப்போதும் எங்கேயோ காணாமல் போய்விட்டதை போல அடித்துக் கொள்கிறது. கீழே உட்கார்ந்து முட்டங்காலில் தலை பதித்து அழுகிறேன். எதுவோ முடிந்து விட்டது போல் தோன்றுகிறது. தியேட்டரில் சுபம் காட்டிய பிறகு எழுந்து வெளியே வருவதைப் போல் எதையோ விட்டுவிட்டு வந்தார் போல் தோன்றுகிறது. அந்த சமயத்தில் உலக சரித்திரத்தில் எனக்கு ஒருத்திக்கு மட்டுமே அந்த துக்கம் சம்பவித்தது போல் படுகிறது. அத்தனை துக்கங்களையும் வெல்வெட் சட்டை அணிந்த மெல்லிய தோள்கள் மேல் சுமையாய் தாங்குவது போல் அழுகிறேன். இருவருமாக இருந்த மாலை வேளைகளில் அம்மா இது பற்றி ஏன் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். மனதை வியாபித்த உணர்வு பயம் மட்டுமே. புது சூழ்நிலையில் புது மனிதர்களிடையே உண்டாகும் சாதாரண பயம் அல்ல. பாம்பை கண்டு அலரும் மிரளலில் அரண்டு போய் வாயடைத்து போகும் பதைப்பு.
மன மூளைகளிலெல்லாம் பயம் சிலந்தி வலைகளாக தொங்குகிறது. வெளுத்த உதடுகள் பிளந்து கிடக்க பார்த்த உருவம் மனதில் தோன்றுகிறது. மண்டை கல்லில் மோதிவிட்டது. என் முன்னே மென் சிவப்பாய் வழுக்கையாய் நடந்து கொண்டிருந்த தலை திடீரென்று குகைவாயாய் திறந்து கரும் சிவப்பாய் ரத்தம் பீரிட்டு வந்தது. நிமிடத்தில் ரத்தம் தலையில் கொட்டியது. ரத்தத்தையே வெறித்து பார்த்தேன். சிவப்பு எங்கும் படர்ந்து கண்களிலேயே பாய்ந்து ஓடுவது போல் தோன்றியது. மனம் மீண்டும் மீண்டும் அரற்றியது. ஐயோ, எத்தனை ரத்தம், எத்தனை ரத்தம்! வாயில் ஓசையே பிறக்கவில்லை. இரத்த படுக்கை. கிழவன் வாய் திறந்தது. கண்கள் வெறித்து போனது. நெஞ்சில் துரித்து கொண்டு நிற்கிறது. ரத்தம் எத்தனை பயங்கரமானது! உதடுகள் வெளுக்க, கை கால்கள் அசைவற்று போக அம்மா தேவை. இருட்டை கண்டு பயந்ததும் அனைத்து ஆறுதல் சொல்வது போல் இந்த பயத்திலிருந்து மீள அம்மா வேண்டும் என்று மனம் ஏங்குகிறது. அம்மா ஜில் என்று கரத்தை தோளில் வைத்து, இதுவும் ஒரு அழகுதான் என்க கூடாதா? எழுந்திரேண்டி ப்ளீஸ். எத்தனை நாளடி அழுவாய்? என்னுடன் கூட உட்கார்ந்து தானும் ஒரு குரல் அழுத கல்யாணி கெஞ்சுகிறாள். அம்மா தான் அடுத்த வாரம் வராளே. இப்போதான் இத பற்றி லெட்டர் போட்டேன். ராதுவுக்கு பெண் பார்க்கறது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வருவா. இப்போ நீ எழுந்திரடி. சுத்த தலைவேதனை. கல்யாணிக்கு கோபம் வர ஆரம்பிக்கிறது. எனக்கு என்னடி ஆயிடுத்து? தலைமண்டை ஆயிடுத்து. எத்தனை தடவை சொல்றது? இனிமே எல்லாம் நான் மரத்துல ஏறக்கூடாதா? நறுக்கென்று குட்டுகிறாள் கல்யாணி. தடிச்சி, அரை மணியா எழுந்துட்டு பாவாடைய மாத்திரேன்னு கெஞ்சுறேன். கேள்வி வேற கேக்குறியா? அப்பா, இவ ரொம்ப படுத்துறாப்பா என்று அப்பாவுக்கு குரல் கொடுக்கிறாள். அப்பா வந்து, அசட்டுத்தனம் பண்ணக்கூடாது, கல்யாணி சொல்றபடி கேட்கணும் என்கிறார். முறுக்கு பாட்டி வேறு, என்ன அடம் பிடிக்கிறா? எல்லாருக்கும் வர தலைவிதி தானே என்கிறாள். அப்பா போன பிறகு 7 நாட்கள். அம்மா வர இன்னும் 7 நாட்கள். ராதுவை பெண் பார்த்த பிறகு இருட்டில் தடுமாறுவதை போல் 7 நாட்கள். அடுத்தகத்து மாமி, எதிர் வீட்டு மாமி எல்லோரும் வருகிறார்கள். ஒரு நாள், தாவணி போடலை அடி கல்யாணி? எல்லாம் அம்மா வந்தப்புறம்தான் மாமி. இது அடங்கா பிடாரி, அம்மா சொன்னாதான் கேட்கும். இனிமே எல்லாம் சரியா போயிடுவா. இனிமே அடக்க ஒடுக்கம் வந்துடும். ஏன், இனிமே என்ன ஆகிவிடும்? தாவணி ஏன் போட்டுக்கொள்ள வேண்டும்? அம்மா சொன்னாலே. இப்படியே இருடியம்மா, பாவாடைய அலைய விட்டுண்டு நான் ஏன் மாற வேண்டும்? யாருமே விளக்குவதில்லை. பொம்மை போல் என்னை உட்காத்தி வைத்து பேசுகிறார்கள். அப்பா வந்தா தலைப்பை போர்த்தி கொண்டு மெதுவாக பேசுகிறார்கள். 5ஆம் நாள், நீயே என்ன தேய்ச்சுக்கோடி என்னிடம் சுட சுட எண்ணெயை கிண்ணியில் ஊற்றி கொடுக்கிறாள் கல்யாணி. இடுப்பின் கீழ் நீண்ட கூந்தலுடன் அழுதவாறே போராடிவிட்டு ஷிம்மிசுடன் கூடத்து கண்ணாடி முன் நிற்கிறேன். இனிமே பாத்ரூம்லயே ட்ரெஸ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுதா என்கிறார் அப்பா. அப்பா போன பிறகு கதவை சாத்துகிறேன். ஷிம்மிஸை கலற்றி போடுகிறேன். கருப்பு உடம்பை கண்ணாடி பிரதிபலிக்கிறது. முகத்தை விட சற்றே நிறம் மட்டமான தோள்கள், கைகள், மார்பு, இடை, மென்மையான துடைகளின் மேல் கை ஓடுகிறது. நான் அதே பெண் இல்லையா? அம்மா என்ன சொல்ல போகிறாள்? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கொள்கிறேன். கதவை திறந்ததும் கல்யாணி வருகிறாள். ஸ்கூல்ல ஏன் வரலன்னு கேட்டா என்னடி சொல்லுவ? கல்யாணியை வெறித்து பார்க்கிறேன். கூண்டிலிருந்து விடுபட்ட பட்சி போல் குதூகலத்துடன் ஸ்கூலுக்கு கிளம்பி கொண்டிருந்த வேகம் குறைகிறது. ஒன்னும் சொல்ல வேண்டாம், சும்மா இரு. அன்று கேம்ஸ் பீரியடில் விளையாடவில்லை. அகன்ற மரம் ஒன்றில் பின்மறைந்து கொள்கிறேன். முன்பு ஒரு முறை அப்படி விளையாடாமல் விழுந்திருக்கிறேன். மறுநாள் காலை மிஸ் லீலா மேனன் வகுப்பில், நேற்று விளையாடாத முட்டாள்கள் யார் என்றாள். நான் எழுந்திருக்கவில்லை. நீ ஏன் எழுந்திருக்கவில்லை என்றாள். நான் முட்டாள் இல்லையே மிஸ் என்றேன். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எழுதிவிட்டால் இம்பர்டினன்ட் என்று. அன்று மிஸ் லீலா மேனன் திட்டு பற்றி கூட மனம் பயப்படவில்லை. இப்போது எனக்கு ஆகியிருக்கும் ஒன்றை விட வேறு எதுவும் எப்போதும் என்னை பாதிக்காது என்று படுகிறது. மரத்தடியே உட்கார்ந்து வழக்கம் போல எனிட் பிளைடன் படிப்பதில்லை. கீழே வெட்டப்பட்டிருந்த குழியில் உதிர்ந்தவாறு இருக்கும் பழுத்த இலைகளிடம் நான் கேட்கிறேன், எனக்கு என்னதான் ஆகி தொலைந்து விட்டது? கூட்டில் இருக்கும் கைதி நீதிபதியின் வாயை பார்ப்பது போல் அம்மாவின் சொல் ஒன்றுக்காக மட்டுமே மனம் எதிர்பார்க்கிறது. கண்களை தாழ்த்தி என்னை பார்த்தவாறே, உனக்கு ஆகியிருக்கும் இதுவும் அழகுதான் என்பாள் அம்மா. பயமுறுத்திய முறுக்கு பாட்டி கல்யாணி எல்லோரையும் புன்னகையின் ஒரு தீப்பொறியில் அவள் ஒதுக்கி தள்ளி விடுவாள். அம்மா வித்தியாசமானவள்.
அவள் நிற்கும் இடத்தில் வேண்டாதவை அழிந்து வெறும் அழகு மட்டுமே ஆட்சி செலுத்தும். அவளுக்கு எல்லாமே அழகுதான். அம்மா ரொம்ப தேவையாக இருக்கிறாள். ஏதோ ஒன்று விளக்கப்பட வேண்டும். கத்தரிப்பூ சாட்டின் பாவாடையை நினைத்தாலே உடம்பு வியர்த்து போய் நடுங்குகிறதே. நாக்கு தடித்து போய் மரக்கட்டையாய் வாயில் லொட்டென்று படுத்து விடுகிறதே. திடீரென்று இருட்டு கவிழ்ந்து கொள்கிற மாதிரியும், திரும்பி பார்ப்பதற்குள் நங்கென்ற சத்தமும் இரத்த பெருக்கும் நீண்டு கட்டையாய் போன உடலும் அந்த இருட்டில் தோன்றுவது போல இருக்கிறதே. அதை மென்மையான வார்த்தைகளால் யாராவது விளக்க வேண்டும். நான் யாருமே இல்லாமல் இருப்பது போல் உணர்கிறேன். தோட்டக்காரன் எழுப்பிய பின் மெல்ல வீட்டுக்கு போகிறேன். ஏண்டி இவ்வளோ லேட்டு? எங்க போன? எங்கேயும் போகல, மரத்தடியிலே உட்கார்ந்துருந்தேன். தனியாவா? ஏண்டி, நீ என்ன இன்னும் சின்ன பெண்ணா? ஏதாவது ஆகி வைத்தால்? ஸ்கூல் பையை விட்டெறிகிறேன். முகம் எல்லாம் சூடேறுகிறது. செவிகளை கையால் மூடிக்கொண்டு வீறிட்டு கத்துகிறேன். நான் அப்படித்தான் உட்காருவேன், எனக்கு ஒன்றும் ஆகல. ஒவ்வொரு வார்த்தையையும் நீட்டி அழுத்தி வெறி கத்தலாய் கத்துகிறேன். அப்பாவும் கல்யாணியும் அதிர்ந்து போய் நிற்கின்றனர். நான் கோபித்து கொண்டு மொட்டை மாடிக்கு போய் உட்கார்கிறேன். செண்பக மரத்தின் வாசனையோடு அங்கேயே இருக்கலாம். கல்யாணியும் அப்பாவும் இங்கே வரக்கூடாது. நானும் செண்பக மர வாசனையும் மட்டுமே. ஒன்றும் பேசாத தொடாத அந்த வாசனை வீட்டு மனிதர்களை விட நெருங்கிய ஒன்றாக படுகிறது. இவர்கள் பேசாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அம்மா மாதிரி விழிகளை விரித்து சிரிப்பு. அம்மா அப்படி பார்த்தால் நெஞ்சினுள் ஏதோ செய்யும். வாய் விட்டு சிரிக்க தோன்றும், பாட தோன்றும். அம்மா சிருஷ்டிப்பவள். ஆனந்தத்தை, உற்சாகத்தை, அழகையெல்லாம் தலையை திருப்பி ஒரு புன்னகையால் ஜாலம் செய்து வரவழைப்பவள். கல்யாணி மேலே வருகிறாள். சாப்பிட வாடிமா சின்ன ராணி. அம்மா உன்னை செல்லம் கொடுத்து குட்டிச்சுவராகிட்டா. அலட்சியமாக உதட்டை பிரிக்கியவாறே எழுந்து கொள்கிறேன். மறுநாள் காலை அம்மா வருகிறாள். டாக்ஸியின் கதவை திறந்து கரும்பச்சை பட்டு புடவை கசங்கி இருக்க அம்மா வீட்டிற்குள் வருகிறாள். என்ன ஆச்சு என்கிறார் அப்பா. பொண்ணு கருப்பான், வேண்டான்னு சொல்லிட்டான் கடங்காரன். உன் தங்க என்ன சொல்றா? வருத்தப்படுறா, பாவம். நமக்கும் ஒரு கருப்பு பொண்ணு உண்டு. மொட்டென்று அம்மா முன் போய் நிற்கிறேன். கல்யாணி ரெட்டலில் எழுதியவை விட விளக்கமாய் நானே சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. மெல்ல அவள் கழுத்து பதிவில் உதடுகள் நடுங்க மென்குரலில் எல்லாவற்றையும் அரற்ற வேண்டும் போல் படுகிறது. நெஞ்சில் நெளியும் பயத்தை கூற வேண்டும் என்று அடித்துக் கொள்கிறது. ஏதோ மர்மமான ஒன்றை, இரவு படுத்து கொண்டதும் தொண்டையை அடைத்துக் கொள்ள வைக்கும் உணர்வை, என் உடம்பே எனக்கு மாறுதலாகப்படும் தவிப்பை. அம்மா விளக்கப் போகிறாள் மெல்ல என்று அவள் முகத்தையே பார்க்கிறேன். வாழைத்தண்டு போல் நீண்ட கரன்களால் அவள் என்னை அணைக்கப் போகிறாள். நான் அழப்போகிறேன் உறக்க. அம்மாவின் கூந்தலில் விரல்களை நுழைத்து பெருத்த கேவல்களுடன் அழப்போகிறேன். அம்மா என்னை பார்க்கிறாள். நான் ஒரு கணம் அவள் கண்முன் ராதுவாய் மாறுகிறேனா என்று தெரியவில்லை. உனக்கு இந்த இடவுக்கு என்னடி அவசரம்? இது வேற இனிமே ஒரு பாரம். சுளிர் என்று கேள்வி. யாரை குற்றம் சாட்டுகிறாள்? ஒளியில்லா கேவல்கள் நெஞ்சை முட்டுகின்றன. அம்மாவின் உதடுகளும் நாசியும் நெற்றி குங்குமமும் மூக்கு பொட்டும் கண்களும் இரத்த நிற ஜுவாலையை உமிழ்வது போல் தோன்றுகிறது. அந்த நெருப்பில் அவள் மேல் போர்த்தியிருந்த தேவ ஸ்வரூபம் அவிழ்ந்து விழ நிர்வாணமான வெறும் மனித அம்மாவாய் அவள் படுகிறாள். அந்த ஈரமில்லா சொற்கள் பட்டாக்கத்தியாய் எழுந்து முன் விளைவிட்டிருந்த அத்தனை அழகுகளையும் குருட்டுத்தனமாக ஹதம் செய்கிறது. தீராத பயங்கள் கரும் சித்திரங்களாய் நெஞ்சில் ஒட்டி கொள்கின்றன. அக்னியே ஸ்வாஹா. அசுத்தங்கள் மட்டும் எரிக்கப்படவில்லை, மொட்டுகளும் மலர்களும் கூட கருகி போயின. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. உங்களுக்கு இந்த கதை புரிந்ததா அப்படின்னு உங்கள் நடையில சொல்லுங்க. இந்த கதையில 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு, அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு தெய்வமா 2வது பெண்ணுக்கு காட்சி தராங்க. ஆனா கடைசியில இந்த குழந்தைய ரொம்ப செல்லமா கருப்பா இருந்தா கூட கொஞ்சம் அந்த தாய் அந்த பூப்படைந்தலுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு அது ஒரு எரிச்சல் ஊட்டுற ஒரு விஷயமாக மாறுது. ஏன்னா இப்பதான் அவங்க ஒரு சகோதரியோட மகளுக்கு பெண் பார்க்கிற படலத்தை பார்த்துட்டு வராங்க. அங்க பெண் கருப்புங்கிறதுனால நிராகரிக்கப்பட்டதை இவங்க கவலையோட அவங்களோட கணவர்கிட்ட சொல்ற வேளையில இந்த பெண்ணும் கருப்பா இருக்கிறதுனால இதே
நிகழ்வுகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத அந்த தாய் மனசில் கொள்கிறாங்க. அதை அந்த வெறுப்பை இப்போ அந்த குழந்தைக்கு காட்டும்போது அந்த பெண் இப்போ அம்மாவை தெய்வமாக பார்க்கல, அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிற மாதிரி இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அற்புதமான கதையை திருமதி அம்பை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.